கஸ்தூரிமான் படம் மூலியமா சினிமாவில் அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி. ஆனால் பிரேமம்ன்ற மலையாள படம் மூலியமா தான் மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமானாங்க. இப்போ தமிழ், மலையாளம், தெலுங்கு படங்களில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராங்க. அண்ட் முன்னணி நடிகை வலம் வந்துட்டு இருக்காங்க. இவங்க நடிப்பில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன அமரன் படமும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சுன்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் சாய் பல்லவி இப்போ ராமாயணம் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. பேன் இண்டியன் படமாக தயாராகிட்டு இருக்கு. இந்த படத்தில் சாய் பல்லவி சீதை கேரக்டர்லையும், ரன்பீர் கபூர் ராமர் கேரக்டர்லையும் நடிக்கிறாங்க. இப்படி இருக்கிற நிலையில் ஒரு பிரபல பத்திரிகையில் சாய் பல்லவி பற்றி ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அதை பார்த்து சாய் பல்லவி செம கடுப்பாக்கி பதிலளிச்சிருக்காங்க. அந்த பத்திரிகையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ பாலிவுட்ல ராமாயணம் படத்தில் நடிச்சிட்டு வர்ற சாய் பல்லவி படத்தில் நடிச்சு முடிக்கிற வரைக்கும் அசைவ உணவுகள் எதையும் சாப்பிட மாட்டேன்னு உறுதி எடுத்திருக்காங்க. அதனால ஹோட்டலில் கூட சாப்பிடாம வெளியூருக்கு போகும்போது சமையல்காரரையும் கூட்டிட்டு போய் சைவ உணவை சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லி அந்த பத்திரிகையில் செய்தி போட்டிருக்காங்க. இதை பார்த்து செம கடுப்பான சாய் பல்லவி என்ன பதிலளிச்சிருக்காங்கன்னா, நிறைய நேரங்களில் என்னை பற்றி வர்ற ஆதாரமற்ற வதந்திகள், பொய்கள், தவறான அறிக்கைகள் எல்லாம் வரும்போது எல்லா நேரங்களையும் நான் அமைதியாக தான் இருந்திருக்கேன். இந்த மாதிரியான வேலைகளை ஏதாவது உள்நோக்கத்தில் பண்ணுறாங்களா இல்லை காரணம் இல்லாமல் பண்ணுறாங்களான்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதால அதை பற்றி பேச வேண்டிய நேரம் வந்திருக்கு. அதுலேயும் முக்கியமாக என்னோட படங்கள் ரிலீஸ் ஆகிற நேரத்தில், புது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வர நேரத்தில், என்னோட கெரியரோட முக்கியமான நேரத்தில் தான் இது நடக்குது. அதனால் அடுத்த முறை என்னை பற்றி எந்த ஒரு புகழ்பெற்ற மீடியா தனிநபர் செய்தி கிசு கிசுன்ற பேரில் கேவலமான கதைகளை சொல்கிறத பார்த்தா உங்கள் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி செம கோவத்தோட சாய் பல்லவி பதிலளிச்சிருக்காங்க. இந்த செய்தியை பார்த்து சாய் பல்லவி கோவப்பட காரணம் என்னன்னா, ராமாயணம் படத்தில் ராமர் கேரக்டரில் நடிக்கிற ரன்பீர் கபூர் ஒரு இடத்துல நான் பீஃப் சாப்பிடுவேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால ராமர் பக்தர்கள் பலரும் மாமிசம் சாப்பிட்ற ஒருத்தர் ராமர் கேரக்டரில் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் சாய் பல்லவி நிறைய இடங்கள்ல நான் ஒரு வெஜிடேரியன், எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறதால நான்வெஜ் எதுவுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு அனிமல்ஸை கொண்டு சாப்பிட்றது பிடிக்காதுன்னு நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. மேலும் ஒரு இன்டர்வியூல சாய் பல்லவி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஜப்பான் போயிருந்தேன், அங்கே எல்லா இடங்கள்லையும் நான்வெஜ் தான் இருந்துச்சு. ஆனால் நான் வெஜிடேரியன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பழங்கள் மட்டும் தான் சாப்பிட்ருந்தேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சாய் பல்லவி நிறைய இடங்கள்ல தான் ஒரு வெஜிடேரியன் சொல்லியும் கூட அந்த பத்திரிகையில் சாய் பல்லவி அசைவ உணவை சாப்பிட்றவங்க ராமாயணம் படத்துக்காக மட்டும்தான் சைவ உணவை சாப்பிட்றாங்கன்னு சொன்னது சாய் பல்லவியை கோபமடைய வச்சிருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. சாய் பல்லவியோட இந்த ரிப்ளை தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாகி இருக்கு.